சிவாய நம திருச்சிற்றம்பலம். நமது சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அடியாருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அருள்நிதி சோமசுந்தர ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருக என்று வரவேற்கிறேன். ஐயா, தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நன்றிங்க ஐயா. வணக்கம். சிவ அன்பே சிவம் மூலம் இன்றைக்கு இணைந்திருக்கக்கூடிய ஆன்மீக உள்ளங்களை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடவுள் யார் என்ற தலைப்பில் இன்றைக்கு நல்லதொரு சிந்தனை விருந்தை மேற்கொள்ள இருக்கிறோம். அன்பானவர்களே, ஆம், இந்த தோற்றம், பிறவி, உலகம், பிரபஞ்சம் இவை அனைத்துக்கும் மூலம் ஒன்று இருக்க வேண்டும் அல்லவா? அந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய பெருநிலை அது எங்கே இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது என்ற ஒரு ஐயப்பாடு மிக நீண்ட காலமாக இருந்து வருகின்ற ஒரு கேள்விதான் என்றாலும் கூட, அன்பு உள்ளங்களே, உண்மையிலே யார் கடவுள் என்று தேடுகிறதை முற்படுகிறவன் எவனோ அவன் தன்னுள்ளே பார்க்க கடவன் என்பதுதான் சரியான விடையாக இருக்க முடியும். ஆகையினாலேதான் இந்த வினாவினை எழுப்பி உருபடு பொருளாக இருக்கக்கூடிய எது ஒன்று இந்த கேள்வியை கேட்கிறது என்று திரும்பி பார்க்க வேண்டும். பொதுவா நாம கடவுளரை புறம் தேடுகிற நிலையில இருக்கிறோம். அப்படி கடவுள் யார் என்று புறம் தேடுகிற நிலையில நாம் முற்பட்டாலும் கூட அந்த சொல் இருக்கிறது பாருங்கள், கடவுள் என்ற சொல், அது எதனை குறிப்பிடுகிறது என்று சொன்னால் அது பெயராக இல்லை, கடவுளுடைய பெயராக இல்லை, வினையை குறிக்கும் சொல் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கடவுள் என்பது என்ன, எங்கே இருக்கிறது, எவ்வாறு இருக்கிறது என்று புறமாக தேடுகின்ற நிலையிலே இருந்து நாம் அகம் தேடலாக கருத வேண்டிய ஒன்றை, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, இவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே என்று சொன்னது போல, அந்த பெரும்பொருளை தேடுகின்ற ஒரு தேட்டம், ஒரு முயற்சி என்பதை புறந்தேடலை விட்டு அகந்தேடலாக மாற்றுகின்ற காரணத்திற்காகத்தான் கடந்து உள்ளே பார் என்று சொன்னார்கள். கடவுள் என்பதனை கட உள் என்று சொன்னார்கள். அவ்வாறு கடந்து உள்ளே பார்க்க வேண்டிய ஒன்றை புறம் தேடலாக தேடுகின்ற நிலை இருந்தபோது யாரோ ஒருவர் உணர்ந்திருப்பார்கள் அல்லவா, யாரோ இதற்கு அதிகாரி, அந்த முதல் மூலப்பொருள் எதுவாக இருக்கிறது என்று அறிந்திருப்பார்கள், தெரிந்திருப்பார்கள், உணர்ந்திருப்பார்கள். அந்த உணர்ந்த ஒரு பெரும் பேச்சினை அவர்கள் பிறருக்கும் உணர்த்த கடமைப்பட்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அத்தகைய பெரும்பொருளாகிய கடவுள் தத்துவத்தை உள்ள முறையில் எடுத்து விளக்குவதற்குரிய சரியான வார்த்தைகளும் சரியான வழிமுறைகளும் போதிய விஞ்ஞான வளர்ச்சியும் இல்லாத காலங்கள் எல்லாம் இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்திலே கூட இயற்றப்பட்ட வேதங்களின் மூலமாக அவர்கள் எதனை குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், தத் அதுவாகிய நிலை கடவுள் நிலை, துவம் நீ அசி ஆனாய்
அது நீ ஆனாய் என்றுதான் வேதங்களின் மூலமாகவும் எடுத்து சொல்ல முற்பட்டார்கள். ஆனால் இங்கே பார்க்கின்ற காட்சி மனிதனாக, அந்த மனிதனாக காணப்படுகின்ற காட்சியிலே எப்படி விலங்குகளிடத்திலே அதனுடைய பதிவுகளோடு அவைகள் வெளிப்படுகிறது என்பதை அறிவோம். அதாவது அந்தந்த விலங்குகளுக்காக ஒரு தனித்தன்மை உண்டு. அது இப்படித்தான் தாக்கும், கடிக்கும், கொத்தும் என்பது. ஆனால் மனிதருள் நாயுண்டு, நரியுண்டு, பரியுண்டு என்று பாடியிருக்காங்க இல்லையா? அந்த வகையிலே தான் இந்த கடவுள் என்ற ஒன்ற தேட்டத்தை உள்ளே பார்க்கிற போது இங்கே மனிதன் எல்லாம் வேறு வேறாக பல வண்ணங்களிலும் விளக்கங்களிலும் தென்பட்டானே தவிர இத்துணை பதிவுகளையும் கொடுமைகளையும் பாவங்களையும் பதிவுகளையும் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதனுக்குள்ளே இறைவனை காண்பதற்காக தேடினார்கள், தயங்கினார்கள். எனில் இந்த விளக்கங்களை எல்லாம் முறையாக சொல்ல செய்தார்கள். ஒரு சைவ சித்தாந்தம் என்று எடுத்துக்கொண்டால் சித்தமாகிய மனத்தின் மறுமுனை கடவுள் என்று கண்டார்கள். அதுதான் சைவ சித்தாந்தம் என்று சொல்லக்கூடிய. சித்தம் என்றால் மனம், இந்த மனத்தின் மறுமுனை கடவுள். அப்ப சித்தத்தின் அந்தம், முடிவு சித்தாந்தம். அப்ப இறைவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டால், இங்கே மனத்தின் மூலமாக அதன் மறுமுனையாக உணர்கிற போது அது எங்கே தொடங்குகிறதோ அதை உணர்ந்த இடம் கடவுள் என்று சொன்னார்கள். அது சைவ சித்தாந்தம் என்று சொல்லப்பட்டது. அதே நேரத்திலே இந்து மதத்தினுடைய மூல நூல்களாகிய வேதங்களும் கூட, அதாவது வேதாந்தங்களும் கூட, வேதத்தின் அந்தமும் வேதத்தின் முடிவும் அகம் பிரம்மாஸ்மி என்றுதானே சொன்னது. ஆனால் இதனை முறையாக விளக்கத்தான் வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றார்கள். முந்தையோர்கள் தனக்குள்ளே உணர்ந்தார்கள். அப்படி உணர்ந்து விட்ட போதிலும் அதனை முறையாக விளக்குவதற்கு வார்த்தையின்றி, கடவுள் கோட்பாட்டை, கடவுள் தத்துவத்தை விளக்குவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஒரு மனிதன், அதாவது நாம், யாரோ இதற்கு அதிகாரி, மூலம் என்ன என்று திரும்பி பார்க்கின்ற போது ஒரு மெல்ல ஒரு பயணத்தை தொடங்குவோமே. நான் எங்கிருந்து வந்தேன் என்று சொன்னால், நாம் நம்முடைய தாய் தந்தையனுடைய அமைவினாலே தாயினுடைய கருவிலே திருவாகி இந்த ஒரு பிறவியை பெற்றிருக்கின்றோம் இல்லையா? அப்ப எல்லா உயிர்களுமே கருவிலே தெரிவாகி அந்த பதிவுகளோடும் மலர்ந்த ஒரு மலர்ச்சி. அந்தந்த விலங்குகளுக்கு என்ன பண்புகள் உண்டோ, தோற்றங்கள் உண்டோ, தன்மைகள் உண்டோ, அவை அனைத்தும் அதனுடைய வித்து வழியாக தொடரும். அதே போல மனிதன் என்ற 6வது அறிவு படைத்த ஜீவராசி, அப்படி 6வது அறிவு படைத்த நிலை இருக்கின்ற ஒரே காரணத்தினாலேதான் பிற விலங்குகளோ உயிர்களோ நான் எங்கிருந்து வந்தேன் என்று சிந்திக்கவில்லை. ஆனால் மனிதர்களாகிய நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய மூலம் என்ன என்று திரும்பி பார்க்கிறார். அப்படி திரும்பி பார்த்து ஒரு கேள்வியை கேட்டு கடவுள் யார் என்று சிந்திக்கின்ற போது ஒரு தொடரை பார்க்க முடிகிறது. நான் என்னுடைய தாய் தந்தையருடைய மூலமாக வந்தேன், அவர்களுடைய தாய் தந்தையர் மூலமாகவும், அவர்களுடைய தாய் தந்தையர் மூலமாகவும், அவர்களுடைய தாய் தந்தையர் மூலமாகவும் வந்தார்கள். இப்ப இந்த பிறவி தொடர் என்று சொல்லக்கூடியது மனிதன் முன்னோக்கி
முதல் மனிதன் தோன்றிய வரையிலே நாம் சிந்திக்க முடிகிறது இல்லையா? அப்படி அந்த முதல் மனிதன் தோன்றினான், எவ்வாறு தோன்றினான் என்று இன்றைக்கு அறிய முடிகிறது. ஏனென்றால் டார்வின் கோட்பாடு என்ற ஒன்றின் மூலமாக குரங்கு என்ற ஐயரியுடைய விலங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று விஞ்ஞானம் நிரூபித்த ஒன்று, டார்வின் கோட்பாடு நிரூபித்த ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் திரும்பி பார்க்கின்றோம். எனவே அந்த முதல் மனிதன் வரையிலே நாம் சிந்திக்க முடிகிறது. அந்த முதல் மனிதனுக்கு முன்னதாக, அதாவது குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் என்று சொன்னால், அத்தகைய விலங்கினங்கள் ஐயருடையது இல்லையா? எனவே அதனுடைய மலர்ச்சி மறுபரிணாமமாக ஆறறிவுடைய உயிரின் தன்மை ஆராய்ச்சி மனிதன் தோன்றினான் என்று அறியப்படும். எனவே ஆறறிவுக்கு முந்தி ஐயறிவு தான் இருந்திருக்க முடியும். ஐயறிவுக்கு முந்தி நாலறிவு இருக்க முடியும். நாலறிவுக்கு முந்தி மூவறிவு, ஈரறிவு, ஓரறிவு என்று பார்த்தோமே என்று சொன்னால், உயிர்களிலே ஓரறிவு என்பது தாவரத்தை குறிக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே ஓரறிவுடைய உயிராகிய அந்த தாவரங்கள் என்று சொல்லக்கூடியது உணர்தல் மாத்திரம் கொண்டது. நண்பர்களே, விஞ்ஞானம் நிரூபித்த ஒரு உண்மையை நாம் அறிவோம். என்ன என்று கேட்டால், ஒரு மனிதன் அந்த தாவரத்தை வேறறுக்க வேண்டும், வெட்டிவிட வேண்டும் என்று எண்ணத்தோடு நெருங்கிய போது அவை பொருந்தாத அதிர்வுகளை பரப்புகிறது என்பது. அந்த தாவரத்தை மேன்மைப்படுத்த வேண்டும், நீர் ஊற்றி காக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவன் அதன் அருகிலே செல்லுகிற போது அவை அதற்குரிய மகிழ்ச்சி அதிர்வு அலைகளை வெளிப்படுத்துகிறது என்று விஞ்ஞான நிரூபணமாக கூறியிருக்கிறார்கள். அந்த வகையிலே அந்த ஓரறிவுடைய தாவரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, அதனுடைய ஒரு செல் அமைப்பு என்று கண்டோமே என்று சொன்னால், புழு பூச்சி இல்லையா, கண் பார்வை, வாசனை, கேட்டல் உணர்வு, இந்த தொடு உணர்வு, சுவை உணர்வு மட்டும்தான் புழுவுக்கு இருக்கு. இரண்டாவது மலர்ச்சி, மூன்றாவது அறிவின் மலர்ச்சி, நான்காவது 5 அறிவு வரையிலே வந்த போது ஐயறிவுகள் பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்தல் என்று பெற்ற விலங்கினங்களுக்கு மேலாக இது ஏன், எப்படி, எங்கிருந்து, எதுவாக என்று ஆராய்கின்ற அறிவு என்று ஒன்று வந்திருக்கிறது பாருங்கள். திரும்பி பின்னோக்கி பார்க்கின்றான். இந்த ஐயறிவுகளுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் தொடர்பு இருக்கிறது இல்லையா என்று புரிந்து கொள்கிறான். ஆம், ஆகாசம் என்று சொன்னால் நம்முடைய உயிரின் பண்பாகவும், காற்று என்று சொன்னால் மூச்சு காற்றாகவும், அது மனம் என்று சொன்னால் வாசனை மண் மூலமாகவும், இப்படி சுவை என்று சொன்னால் நீரின் மூலமாகவும், பஞ்சபூதங்களும் அதனுடைய தொடராக உள்ள உணர்தல் நிலையே இந்த பரிணாம மாற்றத்தினுடைய தனிச்சிறப்பாகும் என்பதை யாரும் மறக்க முடியாது. எனவே ஆகாசம், காற்று, வெப்பம், நீர், மண் என்ற 5ம் இங்கே தொடு உணர்வாக, சுவை உணர்வாக, வாசனை உணர்வாக, பார்வை உணர்வாக, கேட்டல் உணர்வாக மலர்ந்திருக்கின்ற பஞ்ச தன்மாத்திரை என்பதையும் கூட சைவ சித்தாந்தம் மிக சிறப்பாக எடுத்து சொல்லுகிறது. ஒரே உயிராற்றல் தான், அது புலன்கள் மூலமாக வெளிப்படுகின்ற போது 5 தன்மாற்றங்களை தருகிறது. எனவே இதனை பஞ்ச தன்மாத்திரை என்று சொல்லுவார்கள் சைவ சித்தாந்தத்தினை. ஆம், வீட்டிற்கு மின் இணைப்பு பெறுகிறோம். ஒரே மின் இணைப்பு பாசிட்டிவ் நெகட்டிவ்னா கூட அது அந்தந்த கருவிகளிலே வெளிப்படுகின்ற போது தன்மாற்றங்களை பெறுகின்ற நிலையை நாம் அறிவோம். அதுபோலத்தான், எனவே இந்த ஒரு செல் என்று சொல்லக்கூடிய உயிர் எங்கிருந்து வந்தது என்று பார்த்தோமே என்று சொன்னால்,
பஞ்சபூதங்கள் முன் நிற்கின்றது. பஞ்சபூதங்களிலே இறுதியான மலர்ச்சி மண் என்கின்ற நிலப்பரப்பை, அந்த நிலப்பரப்பிலே ஏற்பட்டிருந்த நீர் என்ற நான்காவது பூதம், அதே போல காற்றினுடைய மூலகங்களாகிய ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் 1:2 என்ற விகிதாச்சாரத்திலே குறிப்பிட்ட வெப்பநிலையிலே சேருகின்ற போது அதுதான் நீராக மாற்றம் பெறுகிறது, H2O என்பதை விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் இதனை நாம் பேச முடிகிறது, உணர முடிகிறது, உணர்த்த முடிகிறது, பிறரும் அறிந்து கொள்ள முடிகிறது. வேறொன்றுமில்லை. அந்த வகையிலே ஒரு பக்கம் விஞ்ஞானத்தினுடைய அறிவு மலர்ச்சி, ஆராய்ச்சி, பெருமை, மற்றொரு பக்கம் பார்த்தோமே என்று சொன்னால் இந்த பேருண்மைகளை எல்லாம் தவத்தின் மூலமாகவும் தியானத்தின் மூலமாகவும் யோகத்தின் மூலமாகவும் தன்னுடைய உள்ளுணர்வின் மூலமாகவும் அந்த உள்ளுக்குள்ளே அமையப்பெற்ற அமைதியான நுட்ப நிலைகள் மூலமாக அவர்கள் உணர்ந்தார்கள். அதனை இன்ட்யூஷன் அல்லது உள்ளுணர்வு என்று சொல்லுவோம். அது எங்கிருந்து வந்தது என்று சொல்ல முடியாது. தெய்வீகம் என்று சொல்லி கூறிவிடுவோம் நாம் பொதுவாக. மனதில் எழக்கூடிய எண்ணங்கள் என்று சொல்லக்கூடியதுல பல காரணங்கள் அடிப்படையில் இருந்தாலும் கூட நமக்கெல்லாம் தாண்டி தெய்வீகம் என்ற ஒரு காரணம் இருக்கிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அப்ப ஏன்னு தெரியாது, ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டது, அதன் மூலமாக கேள்விக்கு விடை கிடைத்தது என்று விஞ்ஞானிகளும் பகிர்ந்திருக்கிறார்கள். உதாரணமாக தாமஸ் ஆல்வா எடிசன் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்தவர். அவர் சில கேள்விகளை முன்வைத்து இரவிலே சிந்தித்து விட்டு விடை காண முடியாமல் நிறுத்திவிட்டு படுக்கையிலே படுத்து விடுவாராம். அப்படி படுக்கையிலே படுத்து விட்ட பின்னர் காலையிலே எழுந்து பார்க்கிற போது அவருடைய மேசையிலே அந்த காகிதத்திலே அதற்கான விடை எழுதப்பட்டிருக்குமா. ஏனென்று சொன்னால் அவர் எந்த ஒரு சிந்தனையை ஆராய்ச்சியை தன்னுள்ளே எடுத்துக்கொண்டு சிந்தனையோடு உறங்கி போனாரோ அதற்கான விடை அவரையும் அறியாமல் வெளிப்படுகின்ற போது எழுந்து அதனை எழுதி வைத்து விட்டு படுத்து இருப்பார். காலையிலே பார்த்தால் அவருடைய கேள்விக்கு அங்கு விடை இருந்தது என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே அது ஞானியாக இருந்தாலும் சரி அல்லது விஞ்ஞானியாக இருந்தாலும் சரி, சரியான ரித்தாமிக் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய சீர்மை தன்மையிலே மனம் இருக்குமானால் எந்த ஒரு பஞ்சபூத ரகசியங்கள் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சம் எப்படி வந்தது என்ற பேருண்மையை கூட அவர்களால் அறிய முடிந்தது என்று சொன்னால் அது ஒரு தனிச்சிறப்புடைய விஷயம்தான். ஏனென்று சொன்னால் இப்ப H2O எப்படி வந்ததுன்னு சொல்றோம். ஹைட்ரஜன் ஒரு பங்கும் 2 பங்கும், ஆக்சிஜன் 2 பங்கும், ஹைட்ரஜன் ஒரு பங்கும் அந்த மூலகங்கள் என்று சொல்லக்கூடியது, அதாவது இரண்டும் காற்று மூலகங்கள் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில இணைகின்ற போது அவை அங்கே நீராக மாற்றம் பெற்றது என்பதையும், அதே நீரானது வெப்பப்படுத்தப்படும் போது நீராவியாக காற்றின் அம்சமாக மாறுகிறது என்பதையும் கண்கூடாக நாம் அறிந்திருக்கிறோம். எனவே இதனை யாரும் மறுத்துவிட முடியாது. ஆனால் உயிர் என்ற பண்பு எப்போது தோன்றியது, எங்கிருந்து தோன்றியது என்றுதான் யாராலும் விளக்கம் கொடுக்க முடியவில்லை. செல்லுடைய கட்டமைப்பை பார்த்தார்கள். அது தாவர செல்களாக இருக்கட்டும் அல்லது விலங்கு செல்களாக இருக்கட்டும், அந்த செல்லினுடைய கட்டமைப்பை பார்த்தார்கள். அதே போன்ற ரசாயன கூடுகைகள் என்ன விகிதாச்சாரத்தில் சேர்ந்திருக்கிறதோ ஒரு புதிய ஒரு செல்லை உருவாக்குவதற்கு சோதனை சாலையில விஞ்ஞானிகள் முயன்றார்கள். ஆம், அது உண்மைதான். ஆனால் அதே போன்ற செல் மட்டும்தான் உருவாக்க முடிந்ததே தவிர செல்லில என்ன அம்சங்கள் எல்லாம் ரசாயன கூடுகைகள் எல்லாம் அமைந்ததோ, அமிலங்களோ உப்புச்சத்துக்களோ மாவு பொருட்களோ அமைந்ததோ அந்த காம்பினேஷனை கொடுக்க முடிஞ்சதே தவிர, ஆனால் அவை உயிர் பெற்றதாக மலர்ச்சி பெற விஞ்ஞானியால் இயலவில்லை. எனவேதான்
இந்த மூலம் என்ன என்று பார்க்கிற போது இதுபோல அறிவினாலே நாம் சிந்திக்கின்றோம் இல்லையா? யாரோ இதற்கு அதிகாரி, இது எப்படி வந்தது என்று சிந்திக்கிறோம். எங்க உட்கார்ந்து சிந்திக்கிறோம்? இங்கே கும்பகோணத்துல உட்கார்ந்து கொண்டு நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். நீங்களும் என்னோடு இது சிந்தனையில பங்கு பெற்று இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்படி நாம் முன்னோக்கி சிந்திக்கிற போது இந்த முதல் மனிதன் வரையிலே ஆதாம் ஏவாள் என்று சொன்னார்கள், கண்டார்கள். அந்த விலங்கு, அந்த மனித இனமும் விலங்குகளுடைய தொடர்ச்சி தான் குரங்கின் பிறந்தவன் மனிதன் என்று அறிந்த உண்மை. அது மட்டுமல்ல, ஐயறிவு, நாலறிவு, மூவறிவு, ஈரறிவு, ஓரறிவுடைய தாவரம், அந்த முதல் உயிரி என்று சொல்லக்கூடிய அமீபாவிலிருந்து தொடங்கி இன்றைக்கு நம் வரையிலும் ஒரு ஒத்த தன்மையை காண முடிகிறது இல்லையா? அதாவது உயிரணு என்பார்கள். அதுக்கு பேரு செல்ஸ்ன்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம், உயிரணு அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே இது உயிருடன் கூடிய அணு ஒரு வகையில அமைந்திருக்க உயிரற்ற அணுக்களை ஆட்டம் என்று சொல்லுவோம் இல்லையா? எனவே நாம் காணக்கூடிய எல்லா பொருள்களுமே அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் என்பதை புரிய முடிகிறது. அப்ப அணுக்களினுடைய திரட்சி தான். அந்த அணுக்களை பிரிக்க முடியாது, பிளக்க முடியாது என்று கண்டிருந்தார்கள் ஒரு காலகட்டத்திலே. இந்த அளவுக்கு ஆராய்ச்சி தேவைப்படுகிறது. அப்பத்தான் இந்த கேள்வி, கடவுள் யார் என்ற கேள்விக்கு பதிலை அறிய முடியும், புரிய முடியும், உணர முடியும். அதற்குரிய ஆரிஜின் நாம் இங்கே கண்டு கொள்ள முடியும். இந்த கேள்வியும் இந்த சிந்தனையும் மிக அவசியமானதாக இருக்கிறது பாருங்கள். எனவே இந்த பஞ்சபூதங்கள், அதாவது நாம் காணக்கூடிய இந்த பருப்பொருட்கள் உயிரற்றவை இருந்தாலும் அந்த அணுவினுடைய மையத்திலே ஒரு சுழற்சி இயங்கிக் கொண்டிருக்கின்ற கருத்தன்மையை கண்டார்கள். அதை நியூக்ளியஸ் என்று சொன்னார்கள் என்பதை நாம் அறிவோம், மறுக்கவும் முடியாது. எல்லா பொருள்களும் அணுக்களினுடைய திரட்சி என்பதை அறிவோம். அப்படி அசோசியேஷன் ஆஃப் எனர்ஜி பார்ட்டிகிள் என்று சொல்லக்கூடிய அணுக்களினுடைய திரட்சியினுடைய மையத்தினுடைய என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அதை நியூக்ளியஸ் என்று சொன்னார்கள். சுத்திட்டு இருக்கிற துகள்களை எலக்ட்ரான், புரோட்டான் என்று கண்டார்கள். இது பியூர்லி விஞ்ஞானம், யாரும் மறுக்க முடியாத ஒன்று. எனவே இந்த அணுவினுடைய அமைப்பை, கட்டமைப்பை ஆராய்ந்த போது அது சுத்திக்கிட்டு இருக்கிற எலக்ட்ரான், புரோட்டானுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப அது பல்வேறு மூலகங்களாக மாறி மலர்ந்தது, எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல இருந்து எது ஒன்று பிரித்தெடுக்க முடியாதோ கூடுகை பொருளோ, அது கூடுகை இல்லாத மூலப்பொருள் எதுவோ அதுவே எலிமெண்ட்ஸ், மூலகங்கள் என்று சொன்னார்கள். உதாரணமாக பாதரசம், இரும்பு, தங்கம், அலுமினியம், இது போல. எனவே இந்த ஒவ்வொரு மூலகப் பொருட்களும் 108 மூலகங்களாக பிரித்தார்கள். அப்ப அந்த எலிமெண்ட்ஸ்னு சொல்லக்கூடியது மையக்கரு ஒன்றை வைத்து அந்த இருப்பு சுழற்சியை வைத்துத்தானே இருக்கிறது என்ற பேருண்மையை உணர்ந்தார்கள். இந்த ஆராய்ச்சியை முன்வைத்த போது ஒரு அணுவை புழக்க முடியாது என்று கண்டிருந்த காலமும் ஒன்று இருந்தது. நண்பர்களே, இப்பொழுது நாம் கடவுள் யார் என்று கேட்கின்ற நம்மிலிருந்து தொடங்கி முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அவ்வாறு இந்த அணுவினுடைய ஆராய்ச்சியை எடுத்துக்கொண்ட மனிதனும் ஒரு காலகட்டத்திலே அணுவை பிளக்கவே முடியாது என்றுதான் எண்ணியிருந்தார். ஆனால் அத்தகைய அணுவையும் பிளக்க முடியும் என்று கண்டார்கள். ஆட்டத்தை உடைக்க முடியும் என்று கண்டார்கள். உடைத்த போதுதான் அங்கே மையக்கரு இருக்கிறது, அது சுழன்று கொண்டிருக்கிறது, எலக்ட்ரான், புரோட்டான் அதனை சுற்றி கொண்டிருக்கிறது என்ற பேருண்மையை அறிந்தார்கள். இது பியூர்லி விஞ்ஞானம், இதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இந்த மையக்கருவினுடைய தன்மை தான் இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய இந்திய விஞ்ஞானமும் நம்முடைய இந்துக்களினுடைய விஞ்ஞானமும் ஆராய்ச்சியும் அறிவும் மூலத்தை உணர்ந்த பெருமையும் இங்கே வெளிப்படுகிறது பாருங்கள். ஏனென்று சொன்னால் அந்த மையக்கரு என்று சொல்லக்கூடியது, அந்த சுழற்சி என்று சொல்லக்கூடியது எது ஒன்றோ அந்த சுழற்சி தான் எல்லாவற்றுக்கும் மூலமாகும். ஒன்றை நாம் அறிவோம், நாம் எங்க போனாலும் வீட்டுக்கு திரும்பி வந்துடுறோம். சரி, அதே போல இந்த உலகம் தன்னைத்தானே சுத்தி கொண்டிருக்கிறது.
சந்திரன் தன்னைத்தானே சுத்தி கொண்டிருக்கு, சூரியன் தன்னைத்தானே சுழன்று கொண்டு, கோள்கள் எல்லாம் தன்னைத்தானே சுழன்று கொண்டு, அதுவும் அந்த சூரிய குடும்பத்துல சூரியனை மையமா சுத்திட்டு இருக்கு. இது ஒரு சூரிய குடும்பம் என்று சொன்னால் நாம் காணுகின்ற ஸ்டார்ஸ் அது அத்துணையும் ஒரு சூரியனுக்கு இணையாக இருக்கக்கூடிய அந்த கேலக்சி என்று சொல்லக்கூடியது விரிந்து பார்க்கின்ற போது இவை அனைத்து முறையான ஒரு சுழற்சி தானே. எனவே பிரபஞ்சம், கேலக்சி, பெருவெளி, பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடியது முழுவதும் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சீரான ஒழுங்கும், அந்த சுழற்சியினுடைய மையம் என்று எடுத்துக்கொண்டோமே என்று சொன்னால் அது பிரபஞ்சத்திலே சரி, எப்படி சூரியனை மையமாக வைத்து 9 கோள்கள் சுழல்கிறதோ இது போன்ற இந்த கேலக்சியும் சரி, சுத்த வெளியை மையமாக கொண்டு அங்கே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சி. மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவே என்று விளக்குகின்றார்கள் வேதாத்திரி மகரிஷி அவர்கள். வேறொன்றுமில்லை என்று சொன்னால், இப்ப இந்த பூமியானது எவ்வளவு எடை கொண்டது என்பதை அறிவோம். ஒவ்வொரு பொருளும் அதை தாங்கக்கூடிய மற்றொரு பொருள் மீது தான் வைக்கப்பட்டிருக்கும். கீழே வைக்கப்பட்ட பொருள் பலகீனமா இருந்தா இது வைக்க முடியாது. ஆனால் இந்த உலகை எது தாங்கி கொண்டிருக்கிறது? சிந்திப்போம். முதல்ல உலகம் தட்டையானது என்று எண்ணினார்கள். ஆனால் உலகம் எப்பொழுது மிதந்து உருண்டு உன்னில் ஆடும் தரம் அறிவே என்று கண்டார்கள். அப்ப அதுதான் அங்க பேருண்மையை கண்ட இடம். ஏனென்று சொன்னால், அன்பு உள்ளங்களே, இந்த பார்வெண் மீன் அனைத்தும் பம்பரம் போல் சுழன்று மிதந்து உருண்டு உன்னிலாடும் தரம் அறிவு என்று கண்டார்கள். இதையெல்லாம் விலங்குகள் அறிய முடியவில்லை, ஆராய முடியவில்லை. 6வது அறிவாகிய பகுத்தறிவு என்று சொல்லக்கூடிய ஒன்று அமைந்த காரணத்தினாலே நாம், மனிதர்களாகிய நாம் இன்றைக்கு இங்கே அமர்ந்து கொண்டு நான் எங்கிருந்து வந்தேன் என்று சொல்லி ஆதி மனிதன் வரையிலே சிந்தித்தோம் அல்லவா? ஆதாம் ஏவாள்னு சொல்லப்படுகிறது, பேர் அதுதான் தெரியாது, சொல்லப்படுகிறது. அப்ப அதற்கு முன்னாலே குரங்குகள், அதற்கு முன்னாலே 4 அறிவு, மூவறிவு, ஈரறிவு, ஓரறிவு, அமீபா. அமீபாவுக்கு அந்த கூடுகை, பருப்பொருள், நீர்மை, வெப்பம், காற்று, விண்ணின் அம்சமாகிய உயிர், இது அனைத்து அமைந்திருக்கிறது. நாம் காணுகின்ற இவ்வளவு பிரபஞ்சம் முழுவதுமே இந்த ஆகாசம், காற்று, வெப்பம், நீர், மண் என்ற 5 அடிப்படையில அமைந்ததுனாலே பஞ்சபூத கணநாதன் என்று அதனை பிரபஞ்ச மூலம் என்று சொன்னார்கள். அதனால்தான் கணபதியை முதல்ல வணங்கி அடுத்தத சொல்ல போனார்கள். எனவே இவ்வாறு பிரபஞ்ச மூலம் எது என்று கண்ட போது அந்த துகள் இருக்கிறது பாருங்கள், இயக்க துகள், மையக்கரு என்று சொல்லக்கூடியது. அதாவது விஞ்ஞானம் அதனை ஈத்தர் என்று சொல்லுகிறது. விண் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அதனை ஈத்தர் என்று சொல்லுகிறது. ஈத்தர்னா த லீஸ்ட் விரலிங் பார்ட்டிகிள் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எனவே எந்த சுழலும் போது அதனுடைய வெளிப்பகுதி ஆற்றலாக விரிந்து பறந்து சென்றாலும் அதனுடைய மையத்திலே அழுத்தத்தோடு கூடிய புள்ளியும் நிலைப்பகுதியும் ஒன்றை கண்டார்கள். இது ஆற்றலாகவும் சக்தி என்றார்கள். மையத்திலே உள்ள நிலைப்புள்ளியை சிவம் என்றார்கள். இதுதான் நம்முடைய முந்தையோர்கள் தன்னுடைய தத்துவ ஆராய்ச்சியினாலும் தவ சக்தியினாலும் இந்த பிரபஞ்ச தோற்றத்திற்கு மூலமான ஒன்று எது என்று கண்டு உணர்ந்த விளக்கம்தான் சிவ சக்தி என்று சொல்லக்கூடிய. இந்த சிவனை பற்றி பேசுகின்ற சிவபுராணத்திலும் கூட அதனால்தான் நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் சொன்னார்கள். நாமும் சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளையின் மூலமாகத்தானே சந்தித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனவே அவர்கள் அங்கே பாடினார்கள், எந்நாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொல்லுகின்ற தைரியம் அவர்களுக்கு வந்தது என்று சொன்னார். இந்த மூலம் அந்த நிலையாகிய ஒன்றுதான், அசைவற்ற ஒரு நிலைப்புள்ளி ஒன்றை உள்ளடக்கியதுதான் எல்லா சுழற்சிகளும் என்று. அதாவது where there is the point there is no motion at all. சுழற்சின்னு எடுத்துட்டா அதனுடைய மைய பகுதியில
சுழலாத ஒரு நிலைப்பகுதி ஒன்று உண்டு. எனவே இப்பொழுது சற்றே அந்த மூலத்திலிருந்து விரைந்து பார்ப்போம். கோள்களுக்கிடையிலும் கூட வெளியிருக்கிறது. சுவர்களும் பருப்பொருளால் கட்டப்பட்டிருக்கிறது என்று காண்கிறோம். சுவருடை வெளிபோல் யானே சொரூப சுபாவமானேன் என்று கைவல்ய நவநீதத்திலே பேசியிருக்கின்றார். எனவே பருப்பொருள்களுக்கு இடையிலும் வெளியிருக்கிறது, இரு கோள்களுக்கும் இடையிலும் வெளியிருக்கிறது, பிரபஞ்சத்தை தாங்கி கொண்டிருக்கிறதும் வெளிதான். அந்த வெளி, அதாவது வெற்ற வெளி ஒன்றுமில்லை, பாழ் என்று சொன்ன ஒன்று. அதனை பரம் என்று சொன்னார்கள், பரம சிவம் என்று சொன்னார்கள், சிவன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் அது வெளியை குறிக்கும் அழகான ஒரு சொல்லாகும். அது வெளிதானே, ஒன்றுமில்லை என்று எண்ணிவிட தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இந்த உலக தோற்றம், இதை சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் என்று சொல்லுகிறது. அதனால்தான் பதியினை போல் பசு பாசம் அனாதி என்று சைவ சித்தாந்தம் சொல்ற ஒரு அருமையான உண்மையையும் யாரும் மறுக்க முடியாது. இது ஒரு பேருண்மை. ஏன்னா பதியினை போல், அதாவது இறைவனை போலவே அந்த பேராற்றலாகிய சிவம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, இந்த சிவம் என்ற இறை நிலை என்று சொல்லுகிறோம். அந்த நிலை தான் சிவம். அந்த நிலைப்புள்ளியை மையத்திலே கொண்டு இயங்குகின்ற இயக்கம் இருக்கிறது பாருங்க. சுழற்சியை இமேஜின் பண்ணி பாருங்க. தட் இயக்கம், அந்த சுழற்சி தான் சக்தி என்றார்கள். எனவே இயக்கமும் அதனோட சிவமும், சிவமும் அதன் விளக்கமாக சுழன்ற போது சக்தியும், சக்தியும் சிவமும் பிரிக்க முடியாத அம்சமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் சிவம் சக்தி மூலம் என்றார்கள். அதனையும் அடையாளப்படுத்துவதற்காக அர்த்தநாரீஸ்வரர் என்று கூட ஒரு வடிவத்தை கொடுத்தார்கள். ஏன்னா ஆண் பாதி பெண் பாதி நின்றானவன் என்று சொல்லி. எனவே எது ஒன்று இங்கே இந்த கேள்வியை முன்வைத்துக் கொண்டு நான் எங்கிருந்து வந்தேன், கடவுள் யார் என்று திரும்பி பார்த்ததும், கடவுளை அறிய உட்பட்ட மனிதன் தன்னுள்ளே இந்த விளக்கங்களை எல்லாம் அறிய முடிந்தது. ஏனென்று சொன்னால் அந்த பெருவெளி என்பதிலிருந்து இப்ப கூட பெருவெடிப்பு கோட்பாடு என்று ஒன்று வந்தது என்று விஞ்ஞானம் பேசியிருக்கிற உண்மையை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்த வெளி என்பதுதான் இந்த கோள்களையும் இயக்கங்களையும் அனைத்தையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடிய பேராதார சக்தி என்பதையும் யாரும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சிவத்தை போற்றியதுதான் தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று சொன்னார்கள். என்று சொன்னால் சிவம் எதுவாக இருக்கிறது என்பதை திருமந்திரம் நமக்கு சொன்னோம். ஏன்னா இப்ப அந்த பேரருள் உடைமை, வரம்பில்லாத இன்பம் உடைமை, எங்கும் நிறைந்த தன்மை, ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதியன் என்று சொல்லக்கூடிய நிலைமை, அதே ஜோதியன் என்றும் பாடினார்களே தவிர அதே சிவபுராணத்திலே அந்த சிவனை நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனை என்றும் பேசுகின்றார்கள். இதுதான் ஏன் என்று நாம் நுட்பமாக சிந்திக்க வேண்டும். என்று சொன்னால் ஜோதியனே என்று பாடினார்கள், அதே நேரத்தில் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனைன்னு சொன்னாங்க. இந்த இடத்துலதான் என்னன்னு கேட்டா வெளிச்சம் ஒளி, இன்னொரு பக்கம் இருட்டு. இது ஏன் ரெண்டா பிரிச்சு சொல்றாங்க? அது உள்ளபடி சொல்லுங்கப்பா, அது என்ன வெளிச்சமா இருக்கா அது இருட்டா இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டோம்னா, எங்க வெளிச்சம் உண்டோ அதன் மறுபக்கம் இருட்டும் உண்டு, உண்டா இல்லையா? எங்கே உண்டு என்று ஒன்றோ அங்கே இல்லை என்பதும் உண்டு. எங்கே இருப்பு என்பது உண்டோ அங்கே இயக்கம் என்பதும் உண்டு. இதுதான் உண்மை. எனவே பாவ புண்ணிய சுக துக்கம், நல்லது கெட்டது, விருப்பு வெறுப்பு, வேண்டுதல் வேண்டாமை, ஆண் பெண், பகல் இரவு என்று இரட்டைகளால் மலர்ந்த தன்மையை கண்டுணர்ந்த போது இங்கே மனிதனிலே மனிதன் என்ற பேராற்றல் இங்கே அமைந்திருக்கிற காரணத்தினாலேதான் ஆறாவது அறிவின் மூலமாக இவ்வளவு கணக்கையும் போட்டு திரும்பி பார்த்து நான் எங்கிருந்து வந்தேன்னு கண்டா அந்த வெளியிலிருந்து வந்த மலர்ச்சி. அப்ப வெண் காற்று மூலகங்களுடைய உராய்தல்னாலே வெப்பம், அது குறிப்பிட்ட விதச்சாரத்துல சேர்ந்த போது நீராக வந்தது இல்லையா, பேசணும் அல்லவா? அதுவும் இறுகி பனி பொருளாக, ஐஸ் கட்டியா, இன்னும் கெட்டி பொருளாக மண் என்ற மூலகமாக மலர்ந்தது. எனவே இந்த பூமியினுடைய மையப்பகுதியிலே கூட பெருநெருப்பு கனன்று கொண்டிருக்கிறது என்பதை
விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது. வல்கனோஸ் என்று சொல்லக்கூடிய எரிமலை மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம். எனவே விஞ்ஞானமும் அதே பாணியிலே தான் பயணித்தது என்றாலும் கூட நம்முடைய முந்தையோர்கள் தன்னுடைய அகத்தவத்தாலும் யோகத்தாலும் உள்ளுணர்வாலும் கண்ட பேருண்மைகளைத்தான் சமயமாக, இந்து சமயமாக, அதனை திருமந்திரம் சொல்லுகிறது, வள்ளுவமும் சொல்லுகிறது. பாருங்கள், அன்பு சிவம் இரண்டென்பார் அறிவிலர் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. அப்ப சிவம் வேறில்லை, அன்பு வேறில்லை. ஏன்னா அன்பின் வழியது உயிர்நிலை, அன்பின் வழியது உயிர்நிலை. திருவள்ளுவர், அன்பின் வழியது உயிர்நிலை அகுது இலார் என்பு தோல் போர்த்த உடம்பு. வெறும் எலும்பும் தோல் தாயா இருக்கான், அவனுக்குள்ள அன்பே இல்லைன்னா அவன் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி திருக்குறளும் அதை மெய்ப்பிக்கிறது. எனவே இங்கே எந்த ஒரு தொடர் உயிர்களாக வந்த போது அது தன்னுடைய இனங்களை எல்லாம் அடையாளம் கண்டு ஒன்றிணைந்து வாழ்ந்த கூட்டுறவை காண்கின்றோம் உயிர்களிடத்துல. அங்கேயும் அன்பு வெளிப்பட்டது. தாவரங்களும் பற்றுக்கோடைத்தானே தேடுகிறது. அதே போல மனிதன் என்ன செய்கிறான்? கூட்டம் கூட்டமாக வாழ்ந்தான். அவனுக்குள்ளே ஒரு ஒப்புரவு அமைத்துக் கொண்டான். கூட்டத்தை ஆள்கின்றவனை அரசன் என்ற கையில தண்டத்தை கொடுத்தார்கள். எனவே இந்த அருமையான பரிணாம வளர்ச்சியினுடைய பேருண்மைகளை எல்லாம் உணர்ந்து கொண்டு திரும்பி பார்க்கின்ற போது இன்றைக்கு இவ்வளவு டீசெண்டா எங்கேயோ உட்கார்ந்துட்டு, நீங்களும் இங்க கும்பகோணத்துல உட்கார்ந்துக்கிட்டு நானும் இந்த பேருண்மைகளை எல்லாம் பேச முடிகிறது, அறிய முடிகிறது, சிந்திக்க முடிகிறது, உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடிகிறது. மறுக்கவே முடியாது. உலகம் படைக்கப்படவில்லை, பரிணாமத்தால் வந்தது. அந்த ஒன்றாகிய பெருநிலையே இரண்டாகி, மூன்றாகி, ஐந்தாகி, ஆறறிவுடைய மனிதனாகி சிந்திக்கின்ற அறிவின் பார்ப்பட்டு திரும்பி பார்க்கின்ற போது இதைத்தான் வேதாத்திரி மகரிஷி கேட்கின்றார்கள். அஞ்சுவதேன் துணிந்துரைப்போம், அறிவே நான் தெய்வம் என்று சொல்கின்றார்கள். அறிவே நான் தெய்வம். அப்ப இந்த கேள்வி கேட்கிற ஆள் யாரு? அதை பகவான் ரமணர் சொல்றார். நான் யாருன்னு இப்ப திரும்பி பாருன்னு சொல்றாரு. திரும்பி பார்த்தா எதை நீ திரும்பி பார்த்து உள்ள கூட வந்து எது இந்த கேள்வி கேட்குதுன்னு பார்த்தேன்ல, கேள்வி எழுகின்ற இடம் அது யாருன்னு கண்டறின்னு சொல்றாங்க பகவான் ரமணர். எனவே அது வேதாத்திரி மகரிஷியாக இருக்கட்டும், திருவள்ளுவராக இருக்கட்டும், அல்லது திருமூலராக இருக்கட்டும், அத்துணை மெய்ஞானிகளும் மெய்ஞானம் தழுவிய விஞ்ஞானத்தை கண்டு அதை சொல்ல முடியாமல் நின்ற போது நமக்கு இந்த கேள்வி, கடவுள் யார் என்ற கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை. இங்கே நாம் திரும்பி பார்க்கின்ற போது கடவுள் யார் என்று இப்பொழுது அறிந்து கொள்கிறோம். அந்த வெளி என்று சொல்லக்கூடியது இருக்கிறது பாருங்கள், அது இந்த பிரபஞ்சத்தை, உலகத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய வெட்டவெளி என்று சொன்னால் அந்த வெளி இல்லாத இடமே இல்லை. அணுவுக்கு அணுவாய், அப்பாலுக்கு அப்பாலாய், கணுமுற்று நின்ற காட்சியும் காட்டி என்று ஔவையாரும் பாடியிருக்கிறார் விநாயகர் கோவில். எனவே இங்கே அணு விஞ்ஞானம் தேவைப்படுகிறது. இந்த அணு விஞ்ஞானம் அறிய முடியாத காலகட்டத்தில் வேதங்களாக மட்டும் விளம்பினார்கள். அதனை மனத்தின் மறுமுனையாக கண்டபோது சித்தாந்தமாக, சைவ சித்தாந்தமாக வெளிப்படுத்தினார்கள். ஆக மொத்தத்துல விஞ்ஞானம் சொல்ல மறந்த ஒன்றை நம்முடைய மெய்ஞானமாகிய இறைஞானம் ஒன்று மட்டுமே உணர முடிகிறது என்று சொன்னால் இதுவும் நம்முடைய அறிவின் வாய்ப்பட்ட மேம்பாடு தானே. ஒரு காலகட்டத்துல இப்படி நீங்களும் நானும் இருக்கிற இடத்துல உட்கார்ந்து பேச முடியும்னு சொல்லியிருந்தோம்னா நிச்சயமா ஒரு 75-50 ஆண்டு 100 ஆண்டுகளுக்கு முன்னால ஏத்துக்கிட்டே இருந்திருக்கோம். அது எப்படியா சாத்தியம்? அவன் அங்க உட்கார்ந்துருக்கான் அமெரிக்காவில், நான் இங்க உட்கார்ந்துருக்கேன். இப்ப என்ன பண்றோம்? கிரிக்கெட் விளையாடுறாங்க, வீட்டுல பாக்குறோம், சிக்ஸர் அடிச்ச உடனே கை தட்டோம்னா இந்த உண்மைகள் எல்லாம் தான். எப்படி பருப்பொருள் விஞ்ஞானத்திலே அந்த அலைன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய சீர்மை நிகழ்கின்ற போது விஞ்ஞானம் மேம்பட்டு விடுகிறதோ, அதுபோல நம் மனிதன் தன்னுடைய அறிவை ஒன்றுபடுத்தி தியானத்தில் இருந்து எந்த ஒரு பிரபஞ்சத்தினுடைய பேருண்மையை அறிய வேண்டும் என்று கண்டாலும் அதை அறிய முடிந்தது, உணர முடிந்தது, உணர்ந்த பேருண்மையை சொல்ல முடிந்தது. அதுதான் மெய்ஞானம் என்று காண்போம். அப்படிப்பட்ட மெய்ஞானத்தின் வழி அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அறிவதனை அறிவதற்கு வழிமுறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். யோகம் சொன்னார் இல்லையா?
அறிவில் ஆழ்ந்த ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். ஏன்னா கடைசியா அவர் சொல்றாரு, அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வழங்குகிறார். அதுவும் எப்படி? தனிப்பெரும் கருணை என்று சொல்லுகிறார். அப்ப உயிர்களிடத்திலும் அன்பு இருக்கிறது, மனிதரிடத்திலும் அன்பு இருக்கிறது. அன்பு இல்லாத மனிதன் கடவுள் இல்லாத மனிதன், அவ்வளவுதான். இங்க பதிவுகளாலே இவன் விலங்காகி தெரிகிறார். எனவே நாம் மனிதராக இருக்கிறது உண்மை என்று சொன்னார், மனிதனுடைய உள்ளத்திலே அந்த அன்பு கசிய வேண்டும் என்பதற்காகத்தானே அன்பே சிவம் அறக்கட்டளை என்று பெயரே அமைத்து நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று கூறி, இந்த இனிமையான மாலை போதிலே யார் கடவுள் என்று சிந்தித்த போது, கடவுள் என்ற ஒன்று, அந்த பேராதார சக்தி வெற்றவெளி என்ற சிவம் என்பதையும், அந்த சிவம் இல்லாத இடம் இல்லை என்பதையும், அது அங்கே மகாகாசமாக காணப்படுகிறது. பூத பௌதீக பொருள்களுக்கு இடையிலே பூதாகாசமாக அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் என்று சொல்லப்படுகிறது. இங்கே சித்தம் என்ற மனத்தின் மறுமுனை, அதாவது அறிவு, அறிவின் மேம்பட்ட தெளிவு நிலைப்பாடு எதுவோ அந்த நிலைப்பாடு தான் இறைத்தன்மை. ஏனென்று சொன்னால் அதை உள்ளுணர்வாக உணர்ந்தான் சொல்ல முடியவில்லை. அந்த உணர்வு தான் அது. அது இறைநிலை தான் என் அறிவாக விளங்குகிறது. எனவே எனக்கும் அறிவு இருக்கிறது, இவ்வளவும் கணக்கு போட்டு சொல்ல முடியுது. உங்களுக்கும் அறிவு இருக்கிறதா இல்லையா? இப்படி கேட்டா தப்பா நினைச்சிட கூடாது. நமக்கு அறிவு இருக்கிறது. இந்த அறிவு இருக்கிற காரணத்தினாலதான் இதை பூரா நானும் பெரியவங்க எனக்கு சொன்ன ஞானத்தை உங்களுக்கு சொல்றேன். நீங்க சரியா இருக்கான்னு எடை போட்டு வாங்கிக்கோங்க, வேற ஒண்ணும் இல்லை. நீங்க அப்படியே வாங்கிக்கணும்னு அவசியமே இல்லை. எனவே நம் அனைவருக்கும் பிரம்மம் இருக்கிறது. நம் அறிவு அத்தனை பேருக்குள்ளும் இறைநிலை இருக்கிறது. அதை பிரம்மம் என்றாலும் சிவம் என்றாலும் பெற்றவெளி என்று சொன்னாலும் ஒன்றுதான். வாழ் பரவெளி பிரம்மம் நிர்விகற்பம் நிர்மலம் மோனம் தத்துவஸ்து மெய்ப்பொருள் ஆதி அனாதி சிறை சிவம் என்று சொன்னார்கள். அந்த இறை அந்த ஒன்றுதான். அப்ப இறை ஆகிய கடவுள் எங்கும் நிறைந்தது உண்மையாக இருக்கிறது, என்றைக்கும் உள்ளது உண்மையாக இருக்கிறது, ஆதியும் அந்தமும் இல்லாதது உண்மையாக இருக்கிறது. இதையெல்லாம் தான் நம்முடைய தத்துவம் தெளிவாக பேசியது என்று கூறி, இந்த பேருண்மைகளை தெளிவாக புரிந்து கொண்ட போது, என்னுள்ளே கடவுள் என்று நான் ஒருவன் உணர்கின்ற போது, இந்த விரிந்த ஞானத்தோடு நான் பார்க்கிறேன், என் முன்றே இந்த அன்பே சிவம் இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் அத்துணை பேர்களும் கடவுளுடைய அம்சம்தானே. என்னுள்ளே கடவுள் உண்டென்று சொன்னால் அந்த கடவுள் தன்மை உங்களுக்குள்ளும் இருக்கிறது என்று நிச்சயமாக சொல்ல முடியும் என்ற தெளிந்த உணர்வு பெறுகிற போது, இறை நிலை கடவுள் இல்லாத இடமே இல்லை என்று முடிக்கிறோம். எனவே எங்கும் நிறைந்த அந்த கடவுளை நாமும் உணர்ந்த போது மட்டுமே அன்பாக மலர முடியும். அப்ப நம்முள் மலர்கின்ற அந்த வெளிப்பாடு இருக்கிறதா? இல்லைன்னா அது என்பதோல் போர்த்த உடம்புன்னு அன்னைக்கே வள்ளுவர் சொல்லிட்டார். அப்ப இங்க உயிரும் இருக்கிறது, உயிரின் அன்பு கசிதலும் இருக்கிறது என்று சொன்னால் அதைத்தான் அன்பே சிவம் என்று கூறினார்கள் என்று கூறி, எனவே நம்முள் இருக்கிற அன்பு அதுதான் வெளிப்பாடு இறைநிலை, அதுதான் கடவுள் தன்மை. கடவுள் யார் என்று சொன்னால் அன்பு, கருணை, அருளாளர்கள். அவர்கள் சொன்ன நெறியின்றி இன்றைக்கு சிந்தித்திருக்கிறோம், விடை கண்டிருக்கிறோம். எங்கே கடவுள், எதுவாக கடவுள் என்று இல்லாத இடமே இல்லை. எங்கும் நிறைந்த பேராற்றலை பெரிதும் போற்றி வணங்கி இணைந்து மகிழ்ந்து நிறைந்து அனைவரையும் வாழ்த்தி அன்பு செய்து வாழ்வோம். அன்பே சிவம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நிறை. வணக்கம் ஐயா, மிக்க நன்றிகள். வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எப்பயுமே மதியம் வருவீங்க ஐயா, மதியம் எங்களால கிளாஸ் பார்க்க முடியல. சோ இன்னைக்கு நைட் வந்துட்டீங்க. மிக்க நன்றி. இன்னைக்கு 8 o'clock நீங்க இங்க அவைலபிள் ஆயிட்டீங்க. சோ அதுக்கே ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நீங்க வந்ததே எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. அது இல்லாம இவ்வளோ ஒரு பெரிய டாபிக்க கொண்டு வந்து அழகா சொல்லியிருக்கீங்க, கடவுள் யார் அப்படின்னுட்டு. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான டாபிக் ஐயா. ஸோ அதையும் அது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன இது இருக்கோ அதை சுத்தி சுத்தி நீங்க அந்த பாயிண்ட கொண்டு வந்துட்டீங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்கீங்க. சுத்த வெளிதான் கடவுள்
அப்படின்ட்டு வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் அந்த பாயிண்ட்ஸ் வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாங்க ஐயா, நாங்களும் அதை உணர்ந்திருக்கோம். கண்டிப்பா நேர்ல நாம பார்த்தது இல்ல கடவுள, பட் சுத்த வெளியில அந்த காஸ்மாஸ் என்கிறத பார்த்திருக்கோம் இல்லைங்களா? இறைவெளி காட்சியாக, இறைவெளி காட்சியாக நம்ம எல்லாத்துக்குள்ளயும் வெளி இருக்குன்னு இப்ப விளக்கமா பார்த்தோம் இல்லையா? எல்லோரும் பார்த்து கொண்டே இறைவனை பார்த்து என்ன சொல்றோம்? மறைவாய் நீ உள்ளாயின்னு சொல்றோம். அவன் மறைவாய் இல்லை, கண் முன்னால நிக்கிறான். நான் பார்க்கின்ற பரப்பொருள்கள் அனைத்தும் அதனுள்ள ஒரு சீர்மை இருக்கிறது பாருங்கள். அந்த சீர்மை தான் இறை தத்துவம். இயற்கையில ஒரு சீர்மை இருக்கிறது பாருங்கள். வசந்த காலம், கோடை காலம், குளிர்காலம், மழைக்காலம் மாறி மாறி வருகிறது இல்லையா? அப்ப அதை என்னன்னு சொல்லுவோம்? இயற்கையினுடைய இயக்க ஒழுங்கு என்று சொல்லுவோம். த ரிதம் ஆஃப் நேச்சர். அதுதாங்க கடவுள். உண்டா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. அந்த சீர்மை நம்ம அறிவுலயும் இருந்ததுன்னா நம்ம கடவுள். சீர்மை இல்லாம ஒரு மனிதன் சிந்தித்தா அங்க கடவுள் இல்லாம போயிடும். ஓகே, வாழ்க்கணும். நல்ல ஒரு விளக்கம் தந்தீங்க இந்த நேரத்துல. மிக்க நன்றிகள் ஐயா. அன்புதான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா அன்பேதான் கடவுள். சோ அதை அன்புதான் கடவுள் என்று உணர்ந்து கொண்ட ஒரு ஆன்மா என்னுள் கடவுள் என்று கண்ட போது, என்னுள் மட்டும் கடவுள் இல்லை எங்கும் கடவுள் என்று கண்ட போது எல்லாம் பிரம்மம் என்னும் உண்மை இறைவகிக்கவே என்று முடித்திருக்கிறேன். நன்றி, நன்றிகள் ஐயா. சரிங்க ஐயா, உங்களை மாதிரி எங்களுக்கு பேச பிலாசபி தெரியலங்க ஐயா. நன்றி, நன்றிகள் ஐயா. சோ நன்றி, வாழ்க. நன்றி ஐயா, வாழ்க ஐயா. கண்ணகி அம்மா கேள்வி இருக்கா? கண்ணகி அம்மா பேசுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வாழ்க மேடம், சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. கருத்துக்கள்லாம் ரொம்ப சொல்றதுக்கே இல்ல, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறீங்க. ஆமா, அந்த நம்ம உயிர்ங்கிறது அப்ப விண் துகள்ல தான் இருக்குது அப்படிங்களா ஐயா? ஆமா, எல்லாமே அணுக்களுடைய திரட்சி. அணுவுக்குள்ள மையக்கரு இருக்கு. மையக்கருங்கிறது சுழற்சி மாத்திரமே. சுழற்சியினுடைய மையத்துல நிலைப்புள்ளி இருக்கு. அந்த நிலைப்புள்ளி தான் சிவம், சுழற்சி தான் சக்தி என்று விளக்கி இருக்கிறேன். அந்த இருக்கோட்பாடு சொன்னீங்களே, நல்லாது. இன்பம் துன்பம் ஆண் பெண் அதெல்லாம் நிறைய சொன்னீங்க. எங்களுக்கு ஒரு 4-5 தான் எனக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தது. உங்க மூலமா தான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். நல்லது, தொடருவோம். குடும்பமான வரையில் இரவு 8 மணி மீட்டிங்காக நமக்கு எத்தனை முறை பாலகிருஷ்ணன் கொடுத்தாலும் சிறப்பாக தொடரலாம். மகிழ்ச்சி, வாழ்க்கை நமக்கு. வேற கேள்வி? நாங்க பாக்கியம் பெற்றிருக்கணும் இல்லையா? அதுக்கு அதை கேட்கறதுக்கு எங்களுக்கு பாக்கியம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிங்க. தொடர்ந்து எங்களோட இணைந்து இருக்கணுங்க ஐயா. நான் தயாரா இருக்கேன். நம்ம நிர்வாகி பாலகிருஷ்ணன் மனப்பாரு அந்த 12 மணிக்கு யாரும் இல்லாம சந்திச்சுட்டு இருந்தோம். இப்ப இனிமேல் தொடர்வோம். நிறைவு நிறைவு. அவருள்ளும் அன்பு இருக்கிறது, எனக்கும் அவருக்கும் இடையிலும் அன்பு இருக்கிறது, எனக்குள்ளும் அன்பு இருக்கிறது, உங்களுக்குள்ளும் அன்பு இருக்கிறது. அப்ப எல்லாம் பிரம்மமாக பார்க்கிறோம். எல்லோரையும் வணங்குவோம். நன்றி, மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க ஐயா. வாழ்க வளமுடன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? முடிச்சுக்க போறோமா பாலகிருஷ்ணன்? ரொம்ப சிறப்பா இருந்தது. சொல்ல வார்த்தைகள் இல்ல, நிறைய விஷயம் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சொல்றது அப்படின்னு நானே யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷம். இந்த டாபிக்கு நான் கடவுள் யாருன்ற இது வந்து நான் எத்தனையோ டைம் உங்களால கேட்டிருக்கேன். ஒவ்வொரு டைம் உங்களால கேட்கும் போது வந்து நீங்க அது புதுசாதான் இருக்கு. அது நீங்க எத்தனை டைம் பேசினாலும் ஒரு டைம் நீங்க புதுசா திருப்பி அந்த தலைப்பை பேசும்போது வந்து கிட்டத்தட்ட வந்து சிவ சிவ அன்பேசம் அந்த பழைய குரூப்பு, அதுக்கப்புறம் வந்து ஆதிசிவம் குரூப்பு, அதுக்கப்புறம் என் குரூப்பு, திருப்பி திருப்பி வந்து ஆன்மநலம், நிறைய குரூப்ல நீங்க பண்ணிருக்கீங்க. நிறைய விஷயத்துல பண்றதுல வந்து தகவல் வந்து இந்த கடவுள் யாருன்ற விளக்கம் வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு விதமா வெளிப்பு இருக்கு. அதுதான் விஷயம். நன்றிங்க. நன்றி நன்றி. முடிச்சுக்கலாம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
நிறைவு செய்து கொள்ளலாமா? நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.